புகழ் யோகம் பெறப்போகும் மீன ராசி அன்பர்களே, பொதுவாக 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் பயணிக்க போகுது. அதில் சுக்கிரன் உச்சம், சூரியன் பகவான் வேறு இருக்க போகிறார், சனி பகவான், புதன், ராகு, இத்தனை கிரகங்கள் ராசியில் இருக்க போகுது. அப்போ சொல்லவா வேணும், உங்கள் ராசியில் நடக்க போகிற மாறுதல்கள், நிறைய மாறுதல்கள் இருக்க போகுதுங்க. அதில் வளர்ச்சியான மாறுதல்கள் ஒன்று இருக்குது, கொஞ்சம் கவனிக்க வேண்டிய மாறுதலும் இருக்குது. அப்போ இத்தனையும் கடந்த கிழவியாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தெளிவாக பேசுவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக 5 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும். இதில் திருமணத்தை பற்றி என்ன சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுப அசுப பலன்கள் பற்றி, தொழில் ஏற்படக்கூடிய விருத்திகள், தாய் தந்தையர்களோட ரிலேஷன்ஷிப், இந்த மனக்கசப்புகள், மன வருத்தங்கள், இந்த கடன் பற்றி, இது அத்தனையுமே இந்த வீடியோவில் கவர் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். முதல்ல இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாலே மனிதாபிமான ராசி. மனசுக்கு, அதாவது எவ்வளோதான் போயிருந்தாலும் மனிதாபிமானமும் இவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். உறவுகள் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தாய்ப்பாசம் அதிகம், அதை இவங்க கவனிப்பாங்க. கணவன் மனைவி அந்த உறவு நிலையில் நீடிக்கணும் நிறைய ஆசைப்படுற ராசியும் இதுதான். உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க கான்டாக்ட் லிஸ்ட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நிறைய பேர்த்த அனுசரித்து போகக்கூடிய தன்மை கொண்டவங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு பகவான் சுக்கிரன் உச்சம் அடையாது அந்தளவுக்கு இருக்கும். இவங்க பார்க்காத பணம் இல்லை, அவ்வளோ டிரான்சாக்ஷன் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ பணம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு போதும் வேணும் வேண்டாங்கிற முடிவெடுக்க இவங்க அங்கீகாரம் படைத்தவங்க, அதுதான் விரும்புவாங்க. இவங்களுக்கு பணத்தை விட கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நட்பை தொடவாங்க. ஒரு சின்ன மரியாதை இல்லையா, அப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு கௌரவம், அது சார்ந்த தொழில் வளர்ச்சி, குடும்ப விருத்தி. குடும்ப பாசத்தில் இவங்க நிறையா இருக்கும். ஆனால் குடும்பத்தில் தான் முதல் குறை சொல்லுவாங்க. குடும்பத்துக்காக பார்த்து செய்கிறேன், நமக்கு மரியாதை இல்லை, நம்மளை தான் குறை சொல்கிறாங்க, வெளியே புளியாக இருக்கேன், வீட்டில் எனக்கு இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்ட ஆண் பெண் நிறையா பேர். கவலைப்பட வேண்டாம், இந்த ராசியோட பொதுத்தன்மை அப்படி இருக்குது. இருந்தாலும் இறுதியாக உங்களுக்கு சபையில் கிடைக்கக்கூடிய மரியாதை உறுதியாக கிடைச்சே ஆகும். உங்களுக்கு என்றைக்குமே ஒரு மாலை மரியாதைகள் உண்டு அப்படிங்கிறத தைரியமாக நம்பலாம். சரி, இப்போ 5 கிரக சேர்க்கையை பற்றி பார்ப்போம். அந்த 5 கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசியில் இருக்கும்போது மனசு சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். மனசு சம்மந்தப்பட்ட நிறைய எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள் வரும். அதில் எது எடுக்கிறது எது வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை வாய்ப்புகள் வந்துருங்க. ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல வேலையில் பதவி உயர்வு உண்டு. வேலையில் என்னன்னா, உங்களை நம்பி தான் எல்லாருமே இன்வால்வ் ஆக போகிறாங்கன்னு சொல்லலாம். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள், அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், அதில் அங்கே இருக்கிற மேலதிகாரிகள் எல்லாமே உங்களை கைகாட்டி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தலைமை பொறுப்புகள் படிப்படியாக மேலே வளர்ச்சி அடைந்து போய்கிட்டே இருக்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு போட்டிகள், பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். அதை கவனிக்கணும். உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன இப்படி தான் வளர்கிறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வளர்ந்து போய்கிட்டே இருங்க. ஆக மொத்தம் வேலை என்ற விஷயத்தில் வளர்ச்சி இருக்குது. இதில் புதுசாக பார்த்திங்கன்னா கற்றுக்கிற யோகம் இருக்குது. இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்குது. சரி, இப்போ திருமணம் பற்றி பேசுவோம். 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குது. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் ராகு, 7ல் கேது பகவான் இருந்தது. இப்போ ராகு கேது பரிகாரம் பொதுவாக நிறைய பேத்துக்கு பண்ண சொல்லியிருக்கேன். இதை பொதுவாகவே ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கிறது சிறப்பு. இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நீச்சபங்க ராஜயோகத்தில் வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. திருமணங்கள் முடிவு காலகமாக இருக்கும். 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இப்போ கோச்சார ரீதியாகவும் இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணம் வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் ரொம்ப நாளாக இருக்கா இல்லையா அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். 7 எத்தனை கிரகம் பார்க்கறதுனால நிறைய பேர் ஜாதகங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதன் மூலம் வளர்ச்சி இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும். திருமணத்தில் மட்டும் இன்னுமே எப்போவுமே உங்கள் ராசிக்கு பொதுவாகவே என்னென்னா, காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருக்கிறனால திருமண தேதி ரொம்ப முக்கியம். அதேமாதிரி திருமண நாள் ரொம்ப முக்கியங்க. அப்போ ஜாதகம் கண்டிப்பாக பார்த்து, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம கூட்டு தசை இருக்கா, தாலி பொருத்தம் இருக்கா, அதாவது ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா, அந்யூனி பொருத்தம் எப்படி இருக்குது, தசாபுத்திகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொதுவாக அத்தனையும் பார்த்து தான் பயன்படுத்தணும். அதில் எங்களுக்கு அந்யூன்யத்தில் குழந்தை பிறப்பு, திருமணத்துக்கு பின் வளர்ச்சி என்ன, இது மட்டும் இல்லாமல் உள்ளூரா வெளியூரா எந்த கல்யாணம் வைக்கலாம், இத்தனை விஷயம் பார்க்கணும். அப்போ எடுத்தோடனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு திருமண காலகட்டமாக இருக்கலாம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பார்ப்போம். வருகின்ற மனைவி வேலைக்கு போகிறவங்களா அதெல்லாம் லக்ன அடிப்படையில் பார்த்தா துல்லியமாக இருக்கும். அதுக்கு ஜாதக ஜோசியம் பார்த்தா தான் தெரியும். ரைட்டு. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல
வக்கரம் பெற்று நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் புத்துயிர் பெறப்போகிறது. தொழிலில் பார்த்திங்கன்னா சில மாதங்களாக சுணக்கமாக இருந்து எல்லாமே பண்ணிட்டோம், ஆனால் மணி மட்டும் வரலையே, செலவு பண்ணிகிட்டே இருக்கும், ப்ராஃபிட் வரலையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பண வருவாய் அதிகரிக்கிற சூழ்நிலை கொண்டு புது புதிய முயற்சிகள் ஆக போகுது. உங்களை பற்றி பப்ளிசிட்டி நடக்க போகிறது. உங்கள் வேலையாட்கள்கள் திறம்பட வேலை செய்ய போகிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஃபோன் புது சிம்மு வாங்குறதா இருக்கலாம், இல்லை புது ஃபோன் வாங்குறது, இந்த சிசிடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் நடக்க போகுது. ஆக மொத்தம் புது கான்டாக்டு, புது நபர்கள் மூலம் தொழில் விருத்தி ஏற்படுகிறது. இந்த தொழில் விஷயத்தில் ஒன்று கவனிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக கூட்டு போடலாமா இல்லை தனித்து பண்ணலாமான்னு ஒரு சிந்தனை வரும். இப்போ கூட்டு தனித்துங்கிறது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாத சூழ்நிலை. ஏன்னா இன்னும் உங்கள் ராசியிலேருந்து ராகு விலகலை, ஜென்மசனி வருது. இப்போ அடுத்து இன்னொரு பிஸ்னஸ் தொடங்கலாமா? இப்போ கோச்சார ரீதியாக இன்றைக்கு நல்ல நேரமாக இருக்குது. அப்போ கோச்சார கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் தசாபுத்தி பார்க்கணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா, கூட்டு சேர்த்துக்கலாமா வேண்டாமா, இல்லை கூட்டு வருது நல்ல இதாகனா குடும்ப நபரில் வேற ஒருத்தங்க பேரில் போட்டு பண்ணலாமா அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் ஆலோசனை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், இருக்கிறதே மெயின்டைன் பண்ணுங்கள், இருக்கிறதே டெவலப் ஆக போகுதுங்கிறது தைரியமாக சொல்லலாம். உறவு வகையில் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிகள் உண்டு. அவங்களே உங்களுக்கு எதிராளியாக வந்து நிற்க போகிறாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன இப்படி இத்தனை நாளாக சொந்த பந்தமாக பேசிட்டு வந்து திடீர்னு இப்படி நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு சில மனசாக இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து உறவுகள் இன்றைக்கி தற்காலிகமாக அப்படி மாறி இருக்கலாம். ஆனால் உறவுகளை பார்த்து அனுசரித்து போக வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு யோகமாக இருக்கீங்க. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கையில் ஒரு சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு இடம் எதிர்பார்த்துட்ருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி இடம் உறுதியாக அமைய வாய்ப்பு உண்டு. இதில் சிறப்பம்சம் என்னென்னா, அது உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற இடமா இருக்கும். பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் சொல்லலாம். இல்லை ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சொத்து அமையுமான்னு கேட்டால் உறுதியாக அமைய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஒரு சொத்து இருக்குது, அது பக்கத்துலேயே அமையும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது அருகில் சொத்து அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இப்போ சொத்து வாங்க யோகம் உண்டு. இதற்கு பிளான் பண்ணி கடனை இல்லாமல் சிறு தொகை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா வாடகை வீட்டிலே கொஞ்ச நாள் இருங்க. இன்னொரு பெட்டர் காலம் வரும்போது பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் சொத்து சேர்க்கை உண்டு. கடனை குறைவாக வாங்கணுமே தவிர பெரிய கடனாக வாங்கக்கூடாது. இதில் சொத்து வாங்கும்போது வாஸ்து பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு. அதை விட குறிப்பாக என்னென்னா, என்ன திசையில் வைக்கலாம், நிலவு கதவு எந்த பக்கம் வைக்கணும், அது இல்லாமல் எந்த ரூமில் தங்கணும், இந்த ராசிக்காரங்க என்ன கலர் பெயிண்ட்டு, இத்தனை விஷயம் இருக்குது வாஸ்துவில். அப்போ ஜாதக ரீதியாக வாஸ்துகளை ஒன்றுக்கு ஒன்று சிஸ்டர்ஸ் கன்சர்ன் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். அந்தளவுக்கு ஜோதிடத்தில் இப்போ டெவலப் ஆகிட்டு வந்திருக்கனால அதெல்லாம் கேட்டு பயன்பெற்று வளர்ச்சி அடையுங்க. இது மாற்று கருத்து இல்லை. ரைட். இப்போ உங்கள் 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வந்திருக்குங்க. இப்போ தான் பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரப்போகுது. பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருக்குங்க, கிடைக்குமா இல்லையா, அந்த மாதிரி வரும். இப்போ தான் ஆல்ரெடி சேவிங்ஸ் போட்டவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இன்னொரு பலன் என்னென்னா, ரொம்ப நாளாக ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தவங்களுக்கு ஒரு தகராறு, சொத்து தகராறு, இந்த நீளமகலம் பிரச்சனை இருக்கலாம். இப்போ தான் காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. இப்போ கேள்வி என்ன, காம்ப்ரமைஸ் போகலாமா இல்லை கோர்ட்டுக்கு போகலாமா? நான் ஜெயிக்க போகிறேன்னு நினச்சி வந்திருக்காங்கன்னுப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. காம்ப்ரமைஸாக இல்லை கோர்ட்டில் பார்க்குறதாங்கிறது ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குண்டான இனிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இறுதியாக வெற்றி உங்களுக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். இப்போ உங்கள் 11 அதிபதி உங்கள் ராசியில் பயணிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, கோயில் குளத்துக்கு கும்பாபிஷேகம் செல்வது, நடைபாதையாக பயணிக்கிறது வேண்டுதல் இருந்தால் பண்ணுங்கள். திதி கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது சார், திதி கொடுக்கல, அமாவாசைக்கு மறந்துட்டோம், இல்லை மலை கோயிலுக்கு போக முடியல, அப்படியே சில காலங்கள் இருந்தது, அந்த மாதிரி இருந்தால் போயிட்டு வாங்க. தீட்டு சம்மந்தப்பட்டது, கண் திருஷ்டி சம்மந்தப்பட்டது உண்டு. செய்வினை பொதுவாக சொல்ல முடியாது, அது நிறையா பிரசனம் பார்த்தா தான் உறுதியாக தெரியும். அப்போ ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் மேலே தாக்கம் இருக்க வாய்ப்பு உண்டு. அதற்கு பரிகாரங்கள் என்னவானா அதை பார்த்து பரிகாரத்துக்கு சரி பண்ணிக்கோங்க. வீட்டில் தீபம் போடுங்க, சாம்பிராணி புகை போடுங்க, இதெல்லாம் கட்டி விடுங்க, பூசணிக்காய் மாதிரி கட்டி விடுங்க. அதான் தாங்கலைன்னா பிரசனம் மாதிரி பார்த்து தோஷம் இருந்தால் அதை விளக்க இருக்க பாருங்கள். அதற்கு கோயில் ரீதியான பரிகாரங்களை கொடுக்குற மாதிரி பார்த்து கோயிலே யாகங்கள் ஏதாவது தேவைப்பட்டு இது பண்ண வேண்டி வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க பாருங்கள், எல்லாத்துக்கும் வர வாய்ப்பில் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ரைட். மாணவர்களுக்கு யோகமான காலகட்டம். இப்போ மனசு மட்டும் ஒரேடிய நிலையாக வைக்கணும். மனக்குழப்பங்கள் மட்டும் இருக்குது. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. உங்கள் உறவுகள் வகையில் சிறு உதவிகள் கிடைச்சி அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆக போகிறீங்க. மேலதிகாரிகளாக இருக்கலாம், அதாவது டீச்சர்,
இல்லை ஹெட் மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் அதே ஸ்கூலில் திருப்பி படித்தா ஆஃபர் ரேட் கொடுப்பாங்க, சலுகைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஒரு சங்கங்கள், ஒரு சமுதாய ரீதியாக இருக்கிறவங்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் படிப்பு செலவுக்கு ஒரு சில தொகை ஏற்றுக்குவாங்க. அரசாங்கம் இருக்கிற மாதிரி ஒரு சில தொகைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் மெயினாக பாருங்கள். நீங்கள் எடுக்க போகிற சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 4ஆம் அதிபதி வச்சு படிப்பை சொல்லலாம், அதுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் வேறு. 10ஆம் அதிபதி குருவாக இருக்குது. இந்த ராசி வச்சு புரியுறதுக்காக சொன்னேன். இப்போ நிறைய பேர் படித்த படிப்புக்கே போவாங்க, ஒரு சிலர் படித்த படிப்பு விட்டு வேறு படிப்புக்கு போவாங்க. இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டு எடுக்கும்போது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ பார்த்துட்டு ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் ஜாபா, உள்ளூரா, வெளிநாடா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த படிப்பாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். மனசுக்கு பிடித்த தற்காலிக ஃப்ரெண்டு எடுக்கிறாங்க, தெரிஞ்சவங்க எடுக்கிறாங்கன்னு எடுக்க வேண்டாம். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குது, இது பொருளாதார விருத்தியை கொடுக்கும், எது சேஃபஸ்ட்டு பொசிஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்து மாணவர்கள் எடுத்துக்கங்க. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். சரி, ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உறுதியாக பார்க்கக்கூடும். ரைட். இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர வாய்ப்புண்டு. அஜீரணம், வெப்பம் சம்மந்தப்பட்டது, வெப்பம் தான் பிரச்சனையாக இருக்கும். ஹீட்டு, தூக்கங்க குறைவுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தூங்க. இந்த ஒத்த தலைவலி, லைட்டாக ப்ரெஷரு, தூக்கமே பத்தலை, ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அப்போ கவனமாக ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது. இத்தனை கிரகச்சேர்க்கைகள் மற்றது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ திடீர்னு சரி இந்தியாவுக்கு வரலாமான்னு தோணும், இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போகலாமான்னு தோணும். அப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கும். மனசை மட்டும் ரிலாக்ஸாக பண்ணிக்கங்க. ரைட். இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் இது சம்மந்தப்பட்டது மாறும்? முதல்ல ஃபஸ்ட்டு காலை மாலை 2 வேளை குளிப்பது உங்களுக்கு மன நிம்மதியை குடிக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்கணும். இது வாழ்வியல் பரிகாரம். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் பெட்டராக இருக்குன்னா, மந்திரங்கள் டெய்லி மந்திரங்கள், ஜப மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பது மன அமைதியை கொடுக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கிற என்விரான்மெண்ட்டு, இந்த பெல் சவுண்டு இல்லை இறைவனை மணி அடித்து ஒரு தீபாராதனை செய்து அந்த மணி சத்தங்கள், இது மாதிரி இருக்கிறதான் மன கட்டுப்பாடை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு யாகத்தில் கலந்துக்கங்க, வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு யாகங்கள், கணபதி யோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை அட்டன் பண்ணி அதிலிருந்து டெவலப் ஆகிற வழியை பாருங்கள். இப்போ உங்களுக்கு மருந்து எங்கே இருக்குன்னா மனசில் தான் இருக்குது. மனசு தான் மருந்து, அதை பார்த்துக்கங்க. ரைட். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.